ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக அறிவுரைகள் சொல்கிறாங்க. சிவ பாபா இப்போ நமக்கு உண்மையான வீட்டின் வழியை காட்டுவதற்காக வந்திருக்கார். அப்போ அவரோட அந்த வழியை நம்ம யார் புரிஞ்சுக்க முடியும்னா, யார் ஆத்ம அபிமானியாக இருக்கீங்களோ அவங்களால தான் எளிமையாக அதை உணர முடியுங்கிற. மற்றவங்களாம் நினச்சிக்கிறாங்க, கடவுளே எனக்கு உயர்ந்த வழி காட்டுங்க அப்படின்னா வேறு என்ன வழியெல்லாம் நினைக்கிறாங்க. பிரச்சனைகள் தீர்றதுக்கான வழியாக இருக்கலாம், கஷ்டங்கள் போகிறதுக்கான வழி காட்டுறாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் முக்தி, ஜீவன் முக்திக்கான வழியை காட்டுகின்றாருங்கிறது நமக்கு தான் புரியுங்கிறத தெளிவுபடுத்துகிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, சத்தியுக தேவதைகள் எப்படி மோகமற்றவர்களாக இருக்காங்க, அப்படிப்பட்ட எந்த ஒரு ஞானத்தை அவங்க இப்போ சங்கமயுகத்தில் அடையிறாங்க, அதனால் அவங்க மோகமற்றவங்களாக ஆயிடுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு, அமர கதையை நமக்கு சொல்லித்தரார். அமரர்களானா மரணத்தை வென்றவர்கள் தான் அமரர்கள்னு சொல்லப்படுறாங்க. அப்போ சத்தியுகத்தில் மரணங்கிற வார்த்தையே கிடையாது. ஏன்னா மரணத்திற்கு யாருமே அங்கே துக்கப்படவோ அழவோ மாட்டோம். அப்போ பாபா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைக்கிறாரு, நாம் அழிவற்ற ஆத்மாக்கள். இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிகர்களும் அவங்கவுங்களுடைய நடிப்பை நடிக்கின்றோம். ஆத்மா ஒரு நடிப்பை முடிச்சுட்டு இன்னொரு நடிப்புக்கு போயிடுது. அதாவது ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்துக்கு நடிக்கிறதுக்காக போயிடுது. ஆத்மா அழிவற்றது. இந்த ட்ராமாவும் அதே போல் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அழிவற்ற நாடகம். அதனால அங்கே யாருமே மரணத்துக்காக அழுக மாட்டாங்க, துக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா பாபா இப்போ இதை நமக்கு புரிய வைக்கிறார். ஆத்மா அழிவற்றது, இந்த நாடகமும் அழிவற்றது, நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ பாபா சொல்கிறாங்க, இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சதுனால தான் அங்கே தேவதைகள் மோகத்தை வென்றவர்களாக இருக்கிறாங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ பக்தி மார்க்கத்தில் யாரெல்லாம் நிறைய பக்தி செய்கிறாங்களோ, தீவிர பக்தி, அவங்களுக்கு காட்சியெல்லாம் கிடைக்குது. அது அனுமனோட காட்சி, கணேஷோட காட்சி, இதெல்லாமே பரமாத்மா சிவபாபா அந்த பக்தர்களுக்கு காட்சிகளை காட்டுறார். ஆனால் அந்த காட்சிகளை பார்க்கும்போது அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு ஒரு குஷி வருது. ஆனால் அவங்களுக்கு விகாரத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது இல்லை, அவங்களுடைய பாவங்கள் நஷ்டமாகிறது இல்லை. திரும்ப திரும்ப பல தவறுகளை செய்து கொண்டே தானே இருக்காங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, பாவங்கள்லேருந்து விலகணும்னா நீங்கள் படிப்பை நல்லா படிக்கணும், இந்த படிப்பை நல்லா படிக்கணுங்கிறார். ஒரே ஒரு சிவபாபா சொல்கிறத மட்டும்தான் ஸ்ரீமத்னு சொல்ல முடியும், வேறு எதையுமே நீங்கள் சொல்ல முடியாது. ஸ்ரீமத்னா பகவான் சொல்லக்கூடிய வழியை தான் நீங்கள் சொல்ல முடியும். அதை படிக்கிறவங்க தான் விகாரத்தை வென்றவங்களாக, பாவங்களை வென்றவர்களாக அவங்க மாற முடியுங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, ஆஸ்தி என்பது ஒரே ஒரு நிராகார தந்தைக்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. வேறு சகோதரன் சகோதரிகள் கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்க முடியாது. இந்த உலகத்தில் யார் தான் மகாத்மாக்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆஸ்தி என்பது அப்பா கிட்டேருந்து மட்டும்தான் கிடைக்கும். ஒன்று நிராகார அப்பா, இன்னொன்று லௌகீக அப்பா. அப்போ ஆஸ்தி கொடுக்கக்கூடியவரை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறார் பாபா. இந்த உலகத்தில் பாருங்கள், கணவன் மனைவி கூட ஹாஃப் பார்ட்னர் ஆகிடுறாங்க. ஒருத்தர் கணவன் இறந்துட்டா மனைவிக்கு அந்த ஒரு ஆஸ்தி பாதி போய் சேரணும், அப்புறம் குழந்தைகளுக்கு. அதுக்கப்புறம் ஏன் அப்படி சட்டம் வந்துருச்சு அப்படின்னா, குழந்தைங்க சில பேர் அம்மாவை பார்க்குறதில்ல, அப்பா இறந்துட்டாருன்னா கை விட்டுடுறாங்க, சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டு அம்மாவை அப்படியே துரத்தி விட்டுடுறாங்க. அந்த ஒரு அன்பு இருக்கிறது கிடையாதுங்கிறார். அதனால சட்டம் கூட இப்படி மாற்றப்பட்டிருக்கு. அப்போ உண்மையான மிக உயர்வான ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவர் நமக்கு ஒரு சிவபாபா தான். பிரம்மா கிட்டேருந்து கூட உங்களுக்கு எந்த ஆஸ்தியும் கிடைக்காதுன்னு சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளை உலகத்தில் மகாத்மான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விகாரத்தோட ஞானமே இருக்காது. சன்னியாசிகள் கூட அவங்க இல்லற வாழ்க்கையில் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த விகாரத்துலேருந்து விலகி இருக்கிறாங்க. அவங்களுக்கு விகாரத்தோட ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் சின்ன குழந்தைங்கள மகாத்மான்னு சொல்கிறாங்க. அதுபோல் பாபா நம்மளை அவ்வளோ உயர்ந்த மகாத்மாவாக, தேவ ஆத்மாவாக மாற்றுறார். தேவதைகள் தான் மகாத்மா. ஏன்னா அவங்களுக்கும் அங்கே விகாரத்தை பற்றி தெரியாது, விகாரத்தில் செல்லவே மாட்டார்கள். அப்போ பாபா சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு தேவாத்மாவாக, மனிதர்லேருந்து தேவதையாக நான் மட்டும்தான் உங்களை ஆக்க முடியுங்கிற. உலகத்தில் இம்சை அகிம்சை பற்றி சொல்லித்தராங்க. இம்சைனா மற்றவங்கள துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் எதில் அது தெரியாது. பாபா என்ன சொல்கிறார், காம விகாரத்தில் சென்றாலே அது துன்புறுத்துறது தான். அதிலிருந்து நீங்கள் விலகி இருக்கணும். இந்த ஒரு பிறவியில் தூய்மையோட விரதத்தை நீங்கள் முழுமையாக இருக்கணுங்கிறத பாபா நமக்கு சொல்கிறாங்க. எந்த ஒரு சூழ்நிலைனாலும் சரி அந்த விரதத்திலேருந்து நீங்கள் விலகிடக்கூடாதுங்கிறதையும் பாபா நமக்கு சொல்கிறாங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, இங்கே படிக்காமல் உயர்ந்த பதவியை அடையவே முடியாது.
யோகம் இல்லாமல் பாவங்களும் பஷ்பமாகாது. இவ்வளோ உயர்ந்த ஆஸ்தி நம்ம அடையணும்னா அவ்வளோ முயற்சி செய்யணுங்கிறார். அதுக்கு தான் தேகம் உட்பட தேகத்தோட அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. ஏன்னா வேறு யாருனாலையுமே உங்களுக்கு பாபாவை கொடுக்கக்கூடிய ஆஸ்தியை கொடுக்க முடியாது. அதாவது சுகம் சாந்திக்கான வழி காட்ட முடியாது. அதனால என்னை மட்டுமே இப்போ நினைவு செய்யுங்க. எவ்வளோ பேருக்கு ஞானத்தோட சேவை பண்ணுறீங்களோ அவ்வளோ உயர்ந்த பதவியை நீங்கள் அடைய முடியுங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, அந்த லௌகீக பிராமணர்கள் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க, காமச்சிதையில் தள்ளி விட்டுடுறாங்க. நீங்கள் அவங்கள அதுலேருந்து விலக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்கிற. மேலும் பாபா நமக்கு சொல்கிறாங்க, சினிமா என்பது நல்ல குழந்தைகளை கூட அது கெடுத்து விடுகிறது. சினிமானா பாபா சின்கா மாம் சொல்லுவார், பாவத்தோட அம்மா. அதனால் யார் பிரம்மாகுமார் குமாரிகளை ஆயிருக்கீங்களோ அவங்க சினிமா பார்க்குறதுக்கு உங்களுக்கு தடைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்கக்கூடாதுங்கிறத பாபா சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, எல்லாத்த விட ரொம்ப மோசமானது, பல தவறுகளை செய்ய வைக்கக்கூடியது இந்த சினிமா. அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சே தீரணுங்கிற. இல்லாட்டி அது உங்கள் ஆத்மாவை தமோ பிரதானமாக ஆக்கிவிடும். மேலும் பாபா சொல்கிறாங்க, சுயதர்ஷன சக்கரம்ங்கிறது பிராமணர்களுக்கு தான் இருக்குது. ஆனால் தேவதைகளுக்கு அந்த அலங்காரம் காமிச்சிருக்கு. கிருஷ்ணனோட கையில் காமிச்சிருக்காங்க. ஆகாசுரன் பகாசுரன்லாம் அவர் அந்த சக்கரத்தை வச்சு அழிச்சிடுறாரு. ஆனால் கிருஷ்ணன் அகிம்சையே பரம தர்மமாக கொண்டவர், அவர் எப்படி அதை செய்வார்? அப்போ பிராமணர்கள் உங்களுக்கு தான் ஸ்வதர்ஷன். இங்கே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசுரன் பகாசுரன் விகாரங்களை நீங்கள் அழிக்கிறீங்க. ஆனால் அலங்காரம் உங்களுக்கு இப்போ கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் மாறிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்க, நாளைக்கு விட்டு போயிடுறீங்க. அதனால் அலங்காரம் தேவதைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாபா புரிய வைக்கிறாங்க. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முறையை கேட்கலாம். ஓம் சாந்தி. 24/10/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, வீட்டிற்கான வழியை கூறுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருந்தால் இந்த வழியை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். கேள்வி: சத்யுக தேவதைகள் மோகத்தை வென்றவர்கள் என்று கூறப்படும் அளவிற்கு சங்கம யுகத்தில் எந்த ஞானத்தை அடைந்திருந்தனர்? பதில்: சங்கம யுகத்தில் தந்தை உங்களுக்கு அமர கதையை சொல்லி அழிவற்ற ஆத்மாவின் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இது அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். ஒவ்வொரு ஆத்மாவும் அவரவர்களுடைய நடிப்பை நடிக்கின்றனர். அது ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கின்றது. இதில் அழுவதற்கான எந்த விஷயமும் இல்லை. இந்த ஞானம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஞானத்தின் மூலம்தான் சத்யுக தேவதைகள் மோகத்தை வென்றவர்கள் என்று கூறப்படுகின்றனர். அங்கு மரணத்தின் பெயரே கிடையாது. பழைய சரீரத்தை குஷியாக விட்டு புதியதை எடுப்பர். பாடல்: பார்வையற்றவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை கூறுகிறார், நான் உங்களுக்கு வழி காண்பிக்கின்றேன். ஆனால் அதை யாரு புரிஞ்சுக்க முடியும்? அவர் காட்டக்கூடிய வழியை முதலில் நீங்கள் தன்னை ஆத்மா என்று நம்பிக்கை செய்து அமருங்கள். ஆத்ம அபிமானியாக அமர்ந்திருந்தால்தான் உங்களுக்கு இந்த வழியை எளிதாக பார்க்க முடியும். ஏன்னா நடிக்கிறது ஆத்மா. இப்போ ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டாதான் அவர் சொல்லக்கூடிய படிப்பே நமக்கு புரியும். பக்தி மார்க்கத்தில் அரை கல்பம் நீங்கள் ஏமாற்றத்தை தான் அடைந்தீங்க. பக்தி மார்க்கத்தில் பல சடங்குகள் இருக்கின்றது. எல்லையற்ற தந்தை ஒரே ஒருவர் தான் என்பதை இப்பொழுது தந்தை புரிய வைக்கின்றார். நான் உங்களுக்கு வழி கூறிக்கொண்டிருக்கின்றேன் என்று தந்தை கூறுகிறார். எதற்கான வழியை கூறுகின்றார்? இதெல்லாம் உலகத்தினருக்கு தெரியாது. கடவுளை வழிகாட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எதை நினைப்பாங்க? நமக்கு என்ன கஷ்டம் இருக்கோ, பிரச்சனை இருக்கோ, கடவுளே அதுக்கு தீர்வு சொல்லுங்க, வழிகாட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு முக்திக்கு போகிறதுக்கு, ஜீவன் முக்திக்கு போகிறதுக்கான வழி காட்டுறேன். அப்போ அவங்களுக்கு அவர் என்ன வழி காட்டுறாருன்னே தெரியாது. முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதிக்கான வழியை, சாந்தி தாம் சுகதாமத்திற்கு செல்வதற்கான வழியை பாபா கூறுகின்றார். சாந்தி தாமம் தான் முக்தி தாமம் என்று கூறப்படுகிறது. ஆத்மா சரீரமின்றி எதையும் பேச முடியாது, நடிக்கவே முடியாது. சரீரம் இல்லாமல் எதையுமே ஆத்மா செய்ய முடியாது. கர்ம இந்திரியங்கள் மூலம்தான் ஓசைகள் ஏற்படுகிறது. ஆத்மா
உடல் இல்லைன்னா அமைதியாக தான் இருக்கும் சுய தர்மத்தில். வாயின் மூலமாக தானே சப்தங்கள் ஏற்பட முடியும், பேச முடியும். வாய் இல்லை, சரீரம் இல்லைன்னா முடியாது. வாய் இல்லைன்னா பிறகு சப்தங்கள் எங்கிருந்து வரும், பேச்சு எங்கிருந்து வரும்? காரியங்கள் செய்வதற்காக தான் ஆத்மா இந்த கர்ம இந்திரியங்களை எடுத்திருக்கிறது. நம்ம கர்மா செஞ்சாகணும் இந்த கர்ம கஷேத்திரத்தில். ஸோ அதனால தான் நாம் இந்த உடலையே எடுத்திருக்கோம். ராவண ராஜ்யத்தில் ஆனால் நீங்கள் பாவ காரியத்தை செய்கிறீர்கள். இந்த கர்ம இந்திரியங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், பாவங்களை செய்து விட்டோம். இந்த பாவ காரியங்கள் அழுக்கான காரியங்களாக ஆகியது. சத்தியுகத்தில் ராவணன் என்பவரே இல்லை என்று இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கர்மம் கர்மமாக ஆகுது. அது பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது, நியூட்ரலாக இருக்குது. அதுதான் கர்மம்னு சொல்கிறேன். நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு கர்மமும் நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா புண்ணியத்தில் போய் சேர்றதும் கிடையாது, பாவத்தில் போய் சேர்வதும் கிடையாது. அங்கே 5 விகாரங்கள் இருக்கவே இருக்காது. அதுதான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. பாரதவாசிகள், அதாவது நாம தான் அப்படிப்பட்ட சொர்க்கவாசிகளாக இருந்தோம். இப்பொழுது நரகவாசிகளாக ஆயிட்டோம். விஷக்கடலில் மூழ்கி ஏமாற்றத்தை அடைஞ்சு கொண்டே இருக்காங்க. அப்படின்னா அந்த 5 விகாரம் தான் என்ன, விஷம். அப்போ இந்த 5 விகாரத்தில் மூழ்கி மூழ்கி எண்ணம், பேச்சு, செயல் எல்லாமே அதோட ஆதாரத்தில் தான் இருக்குது. அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் அதனால் என்ன பண்ணுறாங்க, துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே துக்கத்தின் பெயரோ இல்லையோ, துக்கங்கிற வார்த்தையே இல்லையோ, துக்கம், கவலை, கஷ்டம் இதெல்லாம் இல்லையோ, பாபா அங்கே என்னை அழைத்து செல்லுங்கள் என்று இப்பொழுது கூறுகிறீர்கள். இப்போ பக்தி மார்க்கத்தில் பாடுறோம். எப்பொழுது பாரதம் சொர்க்கமாக இருந்ததோ அப்பொழுது துக்கத்தின் பெயரே இல்லாமல் இருந்தது. சொர்க்கத்தில் கஷ்டம், துக்கம், கவலை எதுவுமே அங்கே கிடையாது. அப்போ அவ்வளோ துக்கத்தில் வந்தவுடனே தான் ஆத்மா என்ன பண்ணுது, ஐயோ எனக்கு சுகமான உலகத்தை காட்டுங்கன்னு சொல்லுது. சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் வந்தீர்கள், இப்பொழுது மீண்டும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். நம்ம சொர்க்கத்திலிருந்து நரகத்துக்கு வந்துட்டோம். யுகங்கள் சுற்றி வரும்போது இப்போ மீண்டும் நம்ம சொர்க்கத்திற்கு செல்லணும். இது கூட ஒரு விளையாட்டு, ட்ராமா. தந்தை அமர்ந்து இதெல்லாம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். உண்மையிலும் உண்மையான சத்சங்கம் இதுதான். சத்தியமான விஷயங்களை சொல்லக்கூடிய சத்தியமான தொடர்பு. அதாவது பாபாவோட தான் நம்மளுடைய தொடர்பு சத்தியமானது. ஆத்மாவுக்கு பரமாத்மா இருக்கக்கூடிய, அவர் கூட இருக்கக்கூடிய தொடர்பு, அதான் சத் சங்கம்னு சொல்லப்படுது. இங்கே சத்தியமான தந்தையை நினைவு செய்கிறீங்க. அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். அவர் படைப்பவர். அவர் மூலம்தான் ஆஸ்தி கிடைக்கிறது. அப்பாவுக்கு பேர் தான் என்ன, படைப்பவர். அவர்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது. தந்தை தான் குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுக்க முடியும். வேறு எந்த சகோதரர்கள் கொடுக்க முடியாது. ஏன் சொல்கிறாரு பாபா, பாதி கல்பமாக குரு, சாது, சன்னியாசிகள் இல்லை எங்கெல்லாம் நம்ம போனோமோ தர்ம பிதாக்கள் யார்கிட்ட தான் நமக்கு அப்பா கிட்ட கிடைக்கக்கூடிய ஆஸ்தி கிடைக்காது. எல்லைக்குட்பட்ட தந்தை கூட ஹே பகவான், ஹே பரம்பிதா, பரமாத்மா கருணை காட்டுங்கள் என்று கூறுகிறார். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய யாரை நம்ம அப்பா படைப்பவர் நினைக்கிறோமோ, லௌகிக் அப்பா, அவரும் அவரை தான் நினச்சிட்ருக்கார். இதை தந்தை தான் கொடுக்க முடியும். 21 பிறவிகளுக்கு அவர் தான் ஆஸ்தி கொடுக்க முடியும். இப்போ நம்ம கணக்கு போட்டு பார்க்கணும். சத்யுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணோட ராஜ்யம் இருந்தபோது குறைந்த மனிதர்கள் தான் இருந்தாங்க. அப்போ ஒரு தர்மம் மட்டும்தான் இருந்தது, ஒரே ராஜ்யம் மட்டும்தான் இருந்தது. அதுதான் சொர்க்கம், சுகதாமம்னு சொல்லப்பட்டது. அதுதான் புது உலகம். அந்த புது உலகம் சதோ பிரதானம் என்று கூறப்படுகிறது. ஏன்னா அங்கே 5 விகாரங்கள் கிடையாது. பழைய உலகம் தமோ பிரதானம் என்று கூறப்படுகிறது. இங்கே முழுசாக 5 விகாரம் தான். ஒவ்வொரு பொருளும் முதல்ல சதோ பிரதானமாக இருக்கும், பிறகு சதோ ரஜோ தமோ நிலையை அடைகிறது. ஒவ்வொரு பொருளும்னா தத்துவமும் சரி, 5 தத்துவமும் ஆத்மாவும் சரி. ஃபஸ்ட்டு புதுசாக இருக்கும்போது ஆத்மா பரம்தாம்லேருந்து இறங்கி வரும்போது சதோ பிரதானம் இருக்கும். எந்த அழுக்கும் அதில் ஏற்படாது. அதுக்கப்புறம் பிறவி எடுக்க தான் என்ன ஆகுது, அழுக்கு ஏற்படுது. அந்த 3 நிலைகளை தாண்டி வருது பிறவி எடுக்க. அதே போல் தான் பொருள் ஆரம்பத்தில் 5 தத்துவத்தினால் ஆக்கப்பட்டது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். பழசு ஆக நாள் போக போக என்ன ஆகிடுது, அதில் துரு ஏறிடுது, அழுக்கு பட்டுருது. அதுவும் சதோரஜோ தமோ நிலைகளை கிடக்குது. சிறிய குழந்தையாக இருக்கும்போது மகாத்மாவை விட உயர்ந்தது என்று கூறப்படுகிறார்கள். சின்ன குழந்தைக்கு அவர் திருஷ்டி, பார்வை, பேச்சு எல்லாமே ரொம்ப கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கும். மகாத்மாக்கள் பிறந்து பெரியவர்களாகி விகாரத்தோட அனுபவத்தை செய்த பிறகு வீட்டை விட்டு செல்கின்றனர். சன்னியாசிகளை சொல்கிறார் இல்லையா, அவங்க திருமணம் செஞ்சு விகாரத்தில் சென்று அதுக்கப்புறமா விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு விகாரத்தோட ஒரு ஞானம், அதை பற்றி அவங்களுக்கு தெரியும். ஆனால் பிறந்த குழந்தை அப்போ தான் சின்ன குழந்தையாக இருக்குது அப்படின்னா விகாரம் என்றால் அதுக்கு என்னவென்றே தெரியாது. அதை பற்றி அது ஞானமே கிடையாது. அந்தளவுக்கு முற்றிலும் கள்ளம் கபடமற்றவர்களாக அந்த குழந்தைங்க இருக்காங்க.
அதனால்தான் மகாத்மாக்களை விட அவங்க உயர்ந்தவர்கள்னு சொல்லப்படுறாங்க. அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் என்று தேவதைகளுக்கு மகிமை இருக்கின்றது. சர்வகுண சம்பன்னம் பாடுறாங்க. அப்போ தேவதைகள் அவ்வளோ உயர்ந்தவர்கள், அவங்க தான் மகாத்மாக்கள். இந்த மகிமை ஒரு பொழுதும் சாதுக்களுக்கு கூற முடியாது. எல்லா குணமும் எல்லார்கிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது. தேவதைகள்கிட்ட இருந்தது. இம்சை மற்றும் அகிம்சைக்கான பொருளை கூட தந்தை வந்து புரிய வைக்கிறார். மற்றவர்களை துன்புறுத்துவது இம்சை என்று கூறப்படுகிறது. மற்றவங்களுக்கு நம்ம பேசி துன்பம் கொடுக்குறோம், இல்லை ஏமாத்துறோம், இல்லை இது மாதிரி மனசுக்கு எந்த கஷ்டம் கொடுக்குறோம் அப்படின்னாலும் அதை வந்து ஹிம்சைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா ஹிம்சைன்னு காம விகாரத்தில் செல்வதே ஹிம்சைதான்னு சொல்கிறார். தந்தை நமக்கு புரிய வைக்கிறார். அனைத்தையும் விட பெரிய இம்சை செய்வது எது? காம விகாரத்தில் செல்வது. தேவதைகள் மற்றவர்களுக்கு அது போன்ற இம்சையை தருபவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். ஏன்னா அங்கே காம விகாரத்தில் செல்லவே மாட்டாங்க. உங்களை மனிதன்லேருந்து தேவதையாக ஆக்குவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன்னு பாபா சொல்கிறாங்க. தேவதைகள் எங்கே இருக்காங்க? சத்யுகத்தில் இருப்பார்கள். இங்கே யாருமே தன்னை தேவதைகள்னு சொல்லிக்கொள்ளவே முடியாது. நாம் கீழானவர்கள். கடவுள் முன்னாடி போய் என்ன சொல்கிறாங்க? நான் பாவி பிகாரின்னு தான் நினைக்கிறாங்க. பிறகு தன்னை எப்படி தேவதைகள் என்று கூறிக்கொள்ள முடியும்? முதலில் அதனால்தான் இந்து தர்மம் என்று கூறிவிட்டனர். தேவதைகளை யார் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்கள போல் நானும்னு அவங்க நினைக்கல. அதனால்தான் தேவதா தர்மத்தை வந்து விட்டுட்டு நான் இந்து தர்மம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையில் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் இருந்தது. இந்து என்பது இந்துஸ்தான் அப்படிங்கிற அந்த பேர்லேருந்து உருவாச்சு. அவர்கள் இந்து தர்மம் என்று அங்கே இருக்கவங்கள சொல்லிட்டாங்க. ஆனால் நாம் உண்மையிலேயே தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அப்படி சொன்னால் கூட தேவி தேவதா தர்மமும் அப்படின்னா இந்து தர்மம் தானே அவங்க சொல்லிடுறாங்க. எங்களிடம் இந்து என்று குறிப்பிட்டுள்ள பட்டியல் மட்டும்தான் இருக்கிறது. நான் எங்கேயாவது போய் ஸ்கூலில் சேர்த்தாலும் சரி, என்ன தர்மம்னா நம்ம தேவதா தர்மம்னா அதில் லிஸ்ட்டில் இருக்காது. ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் இந்து தர்மம் தான் இருக்கும், அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. பத்தீத்தமாக இருக்கக்கூடிய காரணத்தினால யாருமே தன்னை வந்து இங்கே தேவதா தர்மம்னு சொல்லிக்க முடியாது. நாம் தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அதில் வந்தவங்களாக இருந்தாலும் அப்படி சொல்ல முடியாது. நாம் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக இருந்தோம், இப்பொழுது பூஜாரியாக மாறிவிட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. பூஜையும் முதலில் சிவனுக்கு தான் செய்தீர்கள். எப்போ? துவாபரிகத்தில். பிறகு கலப்படமான பூஜாரியாக ஆகிவிட்டீர்கள். எல்லாரையும் நினைக்கக்கூடிய, பலரையும் வழிபாடு செய்யக்கூடியவங்களா ஆயிட்டீங்க. தந்தை ஒருவர் தான், அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. மற்றபடி தேவதைகள் 33 கோடி பேர் பலர் இருக்காங்க. அவர்களிடமிருந்து எந்த ஆஸ்தியும் கிடைப்பது கிடையாது. மற்றபடி பிரம்மாவிடமிருந்து கூட உங்களுக்கு ஆஸ்தியும் கிடைக்காது. தேவி தேவதைகள் யார்கிட்ட இருந்தும் கிடைக்காது. சத்தியுகத்தில், சங்கம யுகத்திலையும் பிரம்மா கிட்ட இருந்தும் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஒருவர் நிராகார தந்தை, அவர்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. இன்னொருத்தர் சாக்கார தந்தை, அவர்கிட்ட இருந்தும் ஆஸ்தி கிடைக்குது. சாக்கார தந்தை இருந்தாலும் கூட ஹே பகவான் பரம்பிதா என்று சொல்கிறார். அவரும் அவரை தான் நினைக்கிறார். லௌகீக தந்தையை கூட நீங்கள் இவ்வாறு கூற மாட்டீர்கள். ஹே பரம்பிதான்னு எந்த லௌகீக அப்பாவை சொல்ல முடியுமா? முடியாது. ஆக ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது. ஒன்று நிராகார தந்தை சிவபாபா கிட்ட, இன்னொன்று லௌகீக தந்தை நமக்காக கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சுட்டு போகிறாங்க. கணவன் மற்றும் மனைவி இருவரும் பார்ட்னராக இருந்தால் அவருக்கு பாதி பங்கு கிடைக்க வேண்டும். கணவன் மனைவி ஆயிட்டாங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தரை 2 பேருமே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆஸ்தியில் பாதி பாதி பங்கு இருக்குது. முதல் பாதி அவருக்காக ஒதுக்கி வைத்து விட்டு பிறகுதான் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். இப்போ கணவன் இருக்கார் அப்படின்னா அத்தனை சொத்தையும் குழந்தைக்கே கொடுத்துட முடியாது. தன்னுடைய லைஃப் பார்ட்னர் மனைவிக்கு பாதி போகும், அதுக்கப்புறமா அதே போல் குழந்தைகளுக்கு மீதி பாதி வந்து போகும். ஆனால் இன்றைய நாட்களில் குழந்தைகளுக்கே முழு செல்வத்தையும் கொடுத்து விடுகின்றனர். அவ்வளோ மோகம் இருக்குது. மனைவி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, குழந்தைங்களுக்கே கொடுத்துட்றாங்கங்கிற. சிலருக்கு அதிகமான அப்படி மோகம் இருக்குது. நாம் இறந்த பின்பு குழந்தைகள் தான் உரிமையாளர்களாக இருப்பர் என்று நினைக்கின்றனர். நம்ம போயிட்டோன்னா யார்? எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு தான். இந்த காலத்தில் தந்தை இறந்த பின்பு தாயை கவனிப்பது கிடையாது. அதனால தான் சட்டம் மாற்றிட்டாங்க. மனைவிக்கு தான் முழு உரிமை, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு. ஏன்னா எல்லாமே குழந்தைங்களுக்கு சொத்தை கொடுத்துட்டா அம்மாவை வச்சு பார்த்துக்கிறது இல்லை. சிலர் தாயன்பு உடையவர்களாக இருக்கின்றனர், சிலர் தாய்க்கு துரோகம் செய்பவர்களாகவும் இருக்கின்றனர். சிலர் நல்லா வைத்து பார்த்துக்கிறாங்க வயசான காலத்தில் அம்மாவை, அப்பா போயிட்டாலும். சிலர் பார்த்துக்கிறதில்ல, துரோகம் பண்ணிடுறாங்க, அவங்கள வெளியே விரட்டிடுறாங்க. ஸோ இந்த காலத்தில் பலர் தாய்க்கு துரோகம் செய்பவர்களாக நிறைய இருக்கின்றனர். அனைத்து செல்வங்களையும் அபகரித்து சென்று விடுகின்றனர். இருக்கிறதெல்லாம் அவங்ககிட்ட பறிச்சுட்டு விட்டுடுறாங்க. நல்ல தர்மத்தில் உள்ள குழந்தைகள் சிலர் அவ்வாறு அதிகம் தொந்தரவு செய்பவர்களாகவும் ஆகிவிடுகின்றனர்.
நல்ல நல்ல தர்மத்தை சேர்ந்தவங்க தர்ம நூலை படித்து அவங்களுடைய கோட்பாடுகள் நல்லா இருந்தால் கூட குணம் இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் பண்ணிடுறாங்க. இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் பாட்டை கேட்டீர்கள். பாபா, அதனால தான் இவ்வளோ துக்கமாக இருக்குது இந்த உலகம். பாட்டு என்ன, பாபா எனக்கு என்ன துக்கம் இல்லாத ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போ உலகத்துக்குன்னு பாடுறீங்க. எங்கே வந்து அமைதி இருக்குமோ சுகம் இருக்குமோ அங்கே எனக்கு அழைச்சிட்டு போங்க, அதுக்கான வழி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ராவண ராஜ்யத்தில் சுகமே இருக்க முடியாது. சிவன் வேற சங்கர் வேற என்பதை கூட பக்தி மார்க்கத்தில் புரிந்து கொள்வது கிடையாது. சிவன் நிராகாரர், சங்கருக்கு ஆக்கார சரீரம் காட்டியிருக்கிறாங்க. 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குன்னு தெரியல. தலை வணங்கி கொண்டே இருங்கள், சாஸ்திரம் படித்து கொண்டே இருங்கள், அவ்வளவுதான் நல்லது. இதனால் என்ன கிடைக்கும்? பக்தியில் அதை சொல்லித்தராங்க. எங்கே போனாலும் சாமி கும்பிடுங்க, வேத சாஸ்திரங்களை படிச்சுட்டே இருங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, என்ன பிராப்தி அதில் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது? அனைவருக்கும் அமைதியை கொடுக்கக்கூடிய சுகத்தின் வள்ளல் ஒரே ஒரு தந்தை தான். சத்யுகத்தில் சுகமும் இருக்கும், அமைதியும் இருக்கும், சாந்தியும் இருக்கும். பாரதத்தில் சுகம் சாந்தி என்பது இருந்தது, இப்பொழுது இல்லை. ஆகையால் பக்தி செய்து செய்து ஏமாற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். சுகமும் கிடைக்கல, சாந்தியும் கிடைக்கல. சாந்தி தாமத்திற்கு எங்களை அழைத்து செல்லக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். நம்மளை சுகதாம் சாந்தி தாமுக்கு அழைச்சிட்டு போகணுன்னா அதுக்கு ஒரு அப்பா தான் வரணும். பாபா, நாங்கள் உங்களை மட்டுமே நினைவு செய்வோம், உங்களிடமிருந்து ஆஸ்தியை அடைவோம், தேக உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். இதுதான் மெயின் விஷயம், சாரம். தேகம் மட்டும், தேகத்தினுடைய அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துடணும். யாரை பார்த்தாலும் அவங்களும் ஒரு ஆத்மா, பரமாத்மாவோட குழந்தை, படைப்பவர் அவர் தான். மற்றபடி தேக சம்பந்தமாக யாரையுமே நீங்கள் நினைக்காதீங்க. கணவன், மனைவி, குழந்தைங்க, அம்மா, அப்பா எல்லாரையும் ஆத்ம சகோதரராக மாற்றிடுங்க. அப்போ சகோதரன்கிட்ட ஆஸ்தி எதிர்பார்க்க மாட்டாங்க, அப்பா கிட்டேருந்து தானே எதிர்பார்ப்பாங்க. அப்போ சுகமோ சாந்தியோ கூட இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் கொடுக்க முடியாது. நாமும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது, அவங்களும் நமக்கு கொடுக்க முடியாது. யார் கொடுக்க முடியும்? அவர் மட்டும்தான். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்ன நினைவு செய்யுங்க, நான் மட்டும்தான் உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்க முடியும், சுகம் சாந்தியை கொடுக்க முடியும். பாபா அதனால தான் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களை மறந்து என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள்ங்கிறார். ஆத்மா இங்கே தானே தூய்மையாக ஆக வேண்டும். நினைவு செய்யவே இல்லை என்றால் பிறகு தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும், பதவியும் குறைந்துவிடும். அதனால்தான் நினைவிற்கான முயற்சியை செய்யுங்கள் என்று தந்தை கூறிக்கொண்டே இருக்கிறார். எவ்வளவு முடியுதோ என்னை நினைவு செய்துக்கிட்டே இருங்க. ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக குழந்தைகளே என்று அழைக்கக்கூடிய சத்சங்கம் வேறு எங்குமே இருக்க முடியாது. யாருமே எந்த ஒரு இதில் இடத்துலையும் உபதேசம் பண்ணும்போது குழந்தைகளேன்னு சொல்லி உபதேசம் பண்ண மாட்டாங்க, குருவாக இருந்து தான் பண்ணுவாங்க. இது ஆன்மீக ஞானம், ஆன்மீக தந்தையிடமிருந்து தான் ஆத்மா குழந்தைகளுக்கு கிடைக்குது. ஆத்மா என்றால் நிராகாரமானது. ஆத்மாவில் என்ன? நிராகாரமானது. யாருக்கு சொந்தம்? சிவபாபா, அவரும் நிராகாரமானவர். உங்களது ஆத்மாவும் பிந்து மிகவும் சிறியதாக இருக்கிறது. பாபா எப்படி பிந்துவோ அதே போல தான் நாமும். அதை யாரும் தெய்வீக பார்வையின்றி பார்க்க முடியாது. திவ்ய திருஷ்டின்னு சொல்கிறாரு, ஞானத்தினால தான் புரிஞ்சுக்க முடியும். தெய்வீக பார்வையை தந்தை தான் கொடுக்கிறார். அப்படின்னா ஞானம்ங்கிற 3வது கண், அது மூலமாக தான் பார்க்க முடியும். பக்தர்கள் அமர்ந்து விநாயகர், ஹனுமன் போன்றவர்களை பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த சாட்சாத்காரம் எப்படி ஏற்படும்? யாரை பூஜை செய்கிறாங்களோ அவங்களுடைய காட்சியை பரமாத்மா அவங்களுக்கு காட்டுறார், திருப்திப்படுத்துறதுக்காக. அப்போ எப்படி அதை அவங்க பார்க்குறாங்க? உண்மையிலே நேராக ஹனுமனோ இல்லை கணேசனோ வராரா அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்களுக்கும் அந்த சாட்சாத்காரம், அதாவது தெய்வீக திருஷ்டி, அதை கொடுக்கக்கூடிய வள்ளல் பாபா தான். யார் அதிகமாக பக்தி செய்கிறார்களோ அவங்களுக்கு நான் தான் சாட்சாத்காரத்தை சேவிக்கின்றேன், அந்த தேவாத்மா பண்ண வைக்கிறது இல்லைன்னு பாபா, சிவபாபா தான் கொடுக்குறார் அந்த சாட்சாத்காரத்தை. ஆனால் இதனால் எந்த லாபமும் கிடைக்காது. யாருடைய காட்சி கிடைச்சாலும் ஆத்மாவுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. அந்த நேரத்தில் குஷி அடைகிறாங்க, அவ்வளவுதான். இருப்பினும் பாவங்கள் செய்து கொண்டே தானே இருக்காங்க. எவ்வளோ யாருடைய காட்சி கிடைச்சாலும் விகாரங்கள் மறைவதில்லை தானே. பலனானது எதுவும் கிடையாது. படிப்பை படிக்காமல் எதையுமே அடைய முடியாது. இங்கே நம்ம படிக்காமல், முயற்சி பண்ணாமல், விகாரத்தை விடாமல் எதையுமே பலனடைய முடியாது. தேவதைகள் அனைத்து குணத்திலும் நிறைந்தவர்கள். நீங்கள் அவ்வாறு ஆக வேண்டும் அல்லவா? மற்றபடி அவை அனைத்துமே பக்தி மார்க்கத்தின் சாட்சாத்காரம். உண்மையில் கிருஷ்ணனுடன் ஊஞ்சலாடுங்கள், சொர்க்கத்தில் அவருடன் இருங்கள். பாபா சொல்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் காட்சியை கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சில நொடிகள் பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் பல வருடங்களுக்கும் நீங்கள்
எங்கே இருக்கலாம்? கிருஷ்ணன் கூடவே இருக்கலாம். உண்மையாகவே அந்த முயற்சி பண்ணுங்கள், அந்த படிப்பு படிங்கிறதான் ஞான மார்க்கம். உண்மையிலே நீங்கள் கிருஷ்ணனோட ஊஞ்சல் ஆடலாம், அவரோட நண்பராக நீங்கள் வரலாம், நெருக்கமானவர்களாக வரலாம், சொர்க்கத்தில் அவரோட நீங்கள் இருக்கலாங்கிறார். அது எதில் இருக்குது? படிப்பில் தான் இருக்குது, படிக்கிறதுல தான் இருக்குது. எந்த அளவிற்கு ஸ்ரீமத் படி நடப்பீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். பகவானால் கூறப்பட்டதை தான் ஸ்ரீமத் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீமத் அப்படின்னா உயர்ந்த வழி. யார் கொடுத்தது? இறைவன் கொடுத்தது. கிருஷ்ணனுடைய ஸ்ரீமத் என்று சொல்ல முடியாது. பரம்பிதா பரமாத்மாவின் ஸ்ரீமத் மூலம் கிருஷ்ணருடைய ஆத்மா இந்த பதவியை அடைகிறது. கிருஷ்ணனா எப்படி ஆனார்? பரமாத்மாவோட ஸ்ரீமத்தை கேட்டு. உங்களது ஆத்மாவும் தேவதா தர்மத்தில் இருந்தது, அதாவது கிருஷ்ணரின் பூமியில் இருந்தது. நாமும் எங்கே இருந்தோம்? கிருஷ்ணன் எங்கே வாழ்ந்தாரோ அதே பூமியில் தான் நாமும் அதே தர்மத்தில் இருந்தோம். ராதே கிருஷ்ணன் தங்களுக்குள் என்ன உறவு என்பது பாரதவாசிகளுக்கு தெரியாது இல்லையா? அவங்கள பூஜை செய்கிறவங்களுக்கு தெரியல. இருவரும் தனித்தனியான ராஜ்யத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சுயம்பரத்திற்கு பிறகு 40 வயசான பிறகு 2 பேருக்கும் திருமணம் நடக்கும். அப்போ ஸ்ரீலக்ஷ்மியாக ஸ்ரீ நாராயணாக ஆகின்றனர். இந்த விஷயங்கள் எல்லாம் தந்தை வந்து தான் புரிய வைக்கிறார். சொர்க்கத்தின் இளவரசன் இளவரசியாக ஆவதற்கு தான் இப்பொழுது நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். இளவரசன் இளவரசிக்கு சுயம்பரம் ஆன பிறகு அது மாறிவிடும். அவங்களோட பேர் என்ன ஆகிடுது? வேறாக மாறிவிடுகிறது. சின்ன குழந்தையாக இருக்கும் போது எப்படி வந்து ராதே கிருஷ்ணன் சொல்கிறோம், அவங்க பெருசானவனா லக்ஷ்மி நாராயணன்னு சொல்கிறோம். பாபா இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறார். ஆக தந்தை குழந்தைகளை இப்படி தேவதையாக ஆக்குகின்றார். ஆனால் அதுக்காக என்ன பண்ணணும்? ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அவர் சொல்லக்கூடிய வழிப்படி நடக்கணும். நீங்கள் வாய் வம்சாவளியாக இருக்கிறீர்கள். பிரம்மாவோட வாய் மூலமாக ஞானத்தை கேட்டு பிறந்திருக்கும். அவர்கள் விகார வம்சத்தினர், அதாவது அந்த லௌகீக பிராமணர்கள். அந்த பிராமணர்கள் காமசிதையில் அமர செய்வதற்காக கயிற்றை கட்ட சொல்கிறார்கள். திருமணம்னா அந்த கயிறு கட்டுறாங்க, கணவன் மனைவியை தன்னுடையவராக ஆக்கி கொள்வதற்காக. ஆக அதைவிட நாம் இப்போ என்ன பண்ணணும்? இதெல்லாம் இவ்வளோ காலமாக பண்ணிட்டு வந்தாச்சு, இப்போ அதெல்லாம் நாம் விட்டு விட வேண்டும்னு சொல்கிறார். இந்த காலத்து குழந்தைகள் சண்டை சச்சரவுகள் சென்று முழு செல்வத்தையும் வீணாக்கி விடுகின்றனர். குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க அம்மா அப்பா வந்து எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருந்தா கூட குழந்தைங்க அதெல்லாம் வீணடிச்சிட்றாங்க. இந்த காலத்தில் உலகம் ரொம்ப மோசமாக இருக்கிறது. அனைத்தையும் விட மிக மோசமான நோய் வந்து சினிமாங்கிறார் பாபா. சின்காமான்னு சொல்லுவார், பாவத்தோட அம்மா. நல்ல குழந்தைகளும் சினிமாவிற்கு செல்வதால் கெட்டு விடுகின்றன. சினிமா பார்த்து பார்த்து நல்ல குழந்தைங்களா இருக்கவங்க கூட அவங்க பார்வை எண்ணமெல்லாம் மாறிடுது. பிறகு பிரம்மாகுமார் குமாரிகள் சினிமா செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் யார் பிகே ஆயிட்டீங்களோ அதுக்கப்புறம் சினிமாலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. யார் உறுதியானவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் அங்கம் சென்று சேவை செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். ஒருவேளை அங்கே போகிறீங்கன்னா எதுக்காக போகணும்? சேவை செய்கிறதுக்காக மட்டும்தான் போகணுங்கிறார். இங்கே இருக்கிறதெல்லாம் எல்லைக்குட்பட்ட சினிமா. ஒரு 3 மணி நேரம் ஒரு நாடகத்தை காட்டுறாங்க, சினிமா ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம நடிக்கிறது இதில் எல்லையற்ற ஒரு சினிமாலங்கிற. குழந்தைகளாகிய உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு குஷியோ குஷி என்பதை கொடுக்கின்றேன். இப்படிப்பட்ட தந்தையை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும்? நினைவின் மூலம்தான் உங்களது பாவங்கள் அழியும். மேலும் நீங்கள் சதோ பிரதானமாகவும் ஆகிவிடுகிறீர்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. இப்போ பாபா இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி நமக்கு சொல்கிறார். நம்ம எவ்வளோதான் பல வருடங்களாக நம்ம முரளியை கேட்டுட்டு இருந்தாலும் கூடவே பாபாவை நினைவு செய்வதற்கான ஒரு சக்தி, தாரணை, யோக பலம் இல்லை அப்படின்னா பாவங்கள் நஷ்டமாகுவது இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறார். அப்போ இந்த யோகாங்கிற சப்ஜெக்ட் மேலேயும் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணணுங்கிறார். எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு அதிகமாக புரிய வைப்பீர்களோ அந்த அளவுக்கு பிரஜைகள் உருவாகி கொண்டே செல்வார்கள். யோகா பண்ணிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் நஷ்டமாகுது. நிறைய பேருக்கு ஞானத்தோட சேவை பண்ணிங்கன்னா உயர்ந்த பதவியை நீங்கள் அடையலாங்கிறார். இது சாது சந்நியாசிகள் போன்றவர்களின் கதையல்ல. பகவானே அமர்ந்து இவருடைய வாய் மூலமாக புரிய வைக்கிறார், பிரம்மா வாய் மூலம். இப்பொழுது நீங்கள் திருப்தியான தேவி தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், பிராமண வாழ்க்கையிலையும் பாபா அதிருப்திங்கிறது இல்லைங்கிறாரு. அப்போ கண்டிப்பாக தேவதைகளும் அப்படி தான் இருப்பாங்க. சதா தூய்மையாக இருப்பதற்கான விரதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? 1 வருஷம் 1 வாரம் அப்படி கிடையாது, பக்தி மாதிரி. ஏனென்றால் பாவனமான உலகத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் தூய்மையை இழந்தவர்களாக ஆகிவிடக்கூடாது. சூழ்நிலைகள் பல வரலாம், ஆனாலும் நீங்கள் அதில் உறுதியாக இருக்கணுங்கிறார். தந்தை இந்த விரதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் பல வகையான விரதங்களை உருவாக்குகின்றனர். சாப்பிடாமல் இருக்கிறது, தூங்காமல் இருக்கிறது,
ஆனால் மந்திரங்களை சொல்கிறது. பாபா நமக்கு இந்த தூய்மையோட விரதத்தை கற்றுக் கொடுக்குறார். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, ஒரு தந்தையின் வழிப்படி நடந்து சதா திருப்தியாக இருந்து திருப்தியான தேவியாக, சந்தோஷி தேவியாக ஆக வேண்டும். இங்கு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. தந்தையிடமிருந்து அனைத்து பிராப்திகளையும் அடைந்து பல மடங்கு செல்வந்தர்களாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, அனைத்தையும் விட மிகவும் அசுத்தமானவர்களாக ஆக்கக்கூடியது சினிமா. சினிமா பார்ப்பதற்கு உங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. துணிவுள்ள நீங்கள் புத்திசாலிகளாக ஆகி எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லையற்ற சினிமாவின் ரகசியத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள். சேவை செய்யுங்கள். வரதானம்: முயற்சி மற்றும் சேவையில் விதிபூர்வமான விருத்தி அடையக்கூடிய தீவிர முயற்சியாளர்களாக ஆக வேண்டும். பிராமணன் என்றால் விதிபூர்வமான வாழ்க்கை. எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் விதிப்படி அதை செய்ய வேண்டும். எந்த ஒரு சின்ன விஷயம்னாலும் சரி, முன்னாடி எதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், முன்னாடி எதை செஞ்சு வைக்கணும், அதுக்கப்புறமா இதை செய்யணும், இதெல்லாம் ஒரு விதிப்படி எல்லாமே இருக்குது. அதே போல் பாபா சொல்கிறாங்க, பிராமணர்கள்ங்கிறது நீங்கள் எந்த ஒரு சேவை பண்ணாலும் சரி அது கரெக்டாக விதிப்படி இருக்கணும். புருஷார்த்தம் கூட விதிப்படி செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் சுயமுயற்சிக்காக கூட இருக்கலாம் அல்லது சேவைக்காக இருக்கலாம். அது விருத்தியாகவில்லை என்றால், அதாவது முன்னேற்றம் ஏற்படலைன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதியில் குறை இருக்கிறதுன்னு அர்த்தம். நான் இவ்வளோ நாளாக முரளி கேட்டுகிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு தாரணை வரல அப்படின்னா என்ன நம்ம தவற விடுறோம், அதை நம்ம பார்க்கணும். எனக்கு யோகாவே வரல, பல வருஷமாக நான் டெய்லி கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னாலும் யோகா ஏன் வரல? அப்போ விதிப்படி நாம் முரளி கேட்குறோமா? அப்போ தானே யோகா கூட நமக்கு வரும். யோகா கூட நம்ம விதிப்படி செய்கிறோமா? அமிர்த வேலையிலேருந்து ஆரம்பித்து நம்ம பயிற்சி பண்ணுறோமா? இப்படி பாபா எல்லாத்தையுமே சோதனை பண்ணுங்கிறார். சோதனை செய்யுங்கள். அமிர்த வேலையிலேருந்து ஆரம்பித்து இரவு வரைக்கும் நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் எல்லாமே விதிபூர்வமாக இருந்ததா? ஏன்னா எல்லாமே இன்டர் ரிலேட்டடாக இருக்குது. நம்ம யோகாவுக்கு உட்கார்ந்தா யோகா வரணும்னா முழு நாளும் நம்மளோட எண்ணம், பேச்சு, செயலில் வேஸ்ட் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் இருக்கக்கூடாது. இல்லை பலதும் நம்ம நெகட்டிவாக பேசியிருக்கோம், யாருக்காவது துக்கம் கொடுத்துருக்கோம், சண்டை போட்டுட்டோம், யாரையாவது அவமானப்படுத்திட்டோம், இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம உட்காந்து யோகா பண்ணால் யோகா வருமானா? கண்டிப்பாக வராது. ஸோ அப்படி நாம் எல்லாத்தையுமே விதிபூர்வமாக செக் பண்ணுங்கள். எண்ணம் எப்படி இருந்தது, பேச்சு எப்படி இருந்தது, என்னோடய கர்மங்கள் சுயநலம் இல்லாமல் எப்படி இருந்தது, எல்லாம் பாருங்கள். அப்போ அதிலெல்லாம் முன்னேற்றம் ஏற்பட்டதா? ஒருவேளை ஏற்படலைன்னா அதற்கான காரணத்தை யோசித்து நீங்கள் நிவாரணம் பண்ணுங்கள். பிறகு மனம் உடைஞ்சு போக மாட்டீங்க. ஏன்னா நான் பண்ணிகிட்டே இருக்கேன், டெய்லி கிளாஸ் கேட்குறேன், டெய்லி யோகா பண்ணுறேன், உட்காடுறேன், சேவை பண்ணுறேன், ஆனால் ஆத்மாவுக்கு சுகம், சாந்தி கிடைக்கலன்னா அப்போ என்ன நான் மிஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். விதிபூர்வமான வாழ்க்கை இருக்கிறது என்றால் அவசியம் விருத்தி ஏற்படும் மற்றும் தீவிர முயற்சியாளர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: தூய்மை மற்றும் சத்தியத்தில் நிறைந்தவர்களாக ஆவதுதான் உண்மையான பவித்திரதா ஆகும். தூய்மையும் இருக்கணும், சத்தியத்தா உண்மை தன்மையில் நிலைச்சிருக்கணும். ஆத்மா தன்னுடைய உண்மையான தன்மையில் நிலைத்திருக்கணும். அவ்வியக்த சமிஞை: தங்களுக்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்தியை பயன்படுத்துங்கள். எங்கு வார்த்தை மூலமாக ஒரு காரியம் வெற்றி அடையலையோ அந்த வார்த்தை மூலமாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்றால் மாறாக என்ன பண்ணணும்? சுப பாவனை மூலம் கண்டிப்பாக அவர்கள் மாறிவிடுவார்கள். எங்கு வார்த்தைகள் காரியத்தில் வெற்றியை தரவில்லையோ அங்கு அமைதி சக்தியை சாதனமாக ஆக்கி சுப சங்கல்பம், சுப பாவனை, கண்களின் மொழி மூலம் கருணை மற்றும் அன்பின் அனுபவம் காரியத்தை வெற்றியாக்கிவிடும். இப்போ பாபா சொல்கிறாங்க, எங்கே பேச்சு எடுபடலையோ அங்கே சுப பாவனை, சுப சங்கல்பம், அமைதியோட சக்தி வேலை பண்ணுங்கிற. ஓம் சாந்தி.